பியூபர்ட்டில மெனோபாஸ் வரைக்கும் நடக்கக்கூடிய மாதவிடாய் காலங்கள்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஓவரில ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், மாதவிடாய் காலங்கள்ல அதிகப்படியான வலி, இடுப்பு வலி, கை கால் வலி இருக்கிறது. மாதவிடாய் 50-55 வயசுக்கு மேல அது ஸ்டாப் ஆகும் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன்ல, மெனோபாஸ் கண்டிஷன்ல ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும். வணக்கம், நான் உங்க சித்த மருத்துவர் இனியா பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம மாதவிடாய் பத்தி பார்க்க போறோம். பொதுவா மாதவிடாய் அப்படின்றதே நமக்கு இந்த பியூபர்ட்டியில இருந்து, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து மெனோபாஸ் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல சைக்கிளிக் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். இந்த சுழற்சிகள்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். எதனால எல்லாம் அப்படின்னா, அந்த கர்ப்பப்பை சுவர்கள்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்னாலயோ, ஓவரில ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்னாலயோ, எமோஷன்ஸ்னாலயோ, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, அதாவது ஏன்னா மெயினானதே இந்த மென்சுரேஷனுக்கு, மாதவிடாய்க்கு முக்கியமான காரணங்கள் இந்த ஹார்மோன்ஸ் தான். அதாவது பார்த்தோம்னா FSHன்னு சொல்லக்கூடிய ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோ, LH சொல்லக்கூடிய லுட்டினைசிங் ஹார்மோனோ இந்த மாதவிடாய்க்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸா இருக்குது. இந்த FSH ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன்ற ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் நமக்கு இந்த ஓவுலேஷன், 14வது நாள் நடக்கக்கூடிய இந்த ஓவுலேஷனுக்கு முக்கியமா காரணம் என்ன அப்படின்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் தான். இது ஓவுலேஷனுக்கு மட்டும் இல்லாம இந்த மாதவிடாய் காலங்கள ரத்தப்போக்கு போகுது இல்லையா, அது எதனால நடக்குது அப்படின்னா, கர்ப்பப்பை சுவர்கள் இருக்கக்கூடிய அந்த சின்ன ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய இந்த ரத்த நாளங்கள்லாம் வீங்கி வெடிச்சு அதுல இருக்க ஃப்ளூயிட்ஸ் இது எல்லாம் சேர்த்துதான் என்ன ஆகுது அப்படின்னா ரத்தப்போக்கா வெளியில வருது. ஸோ இப்ப இந்த உள்ள நடக்கக்கூடிய அந்த டேமேஜ் பண்ணிருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதவிடாய் காலங்கள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேமேஜ் ஆன அந்த சுவர்களை ரிப்பேர் பண்ணி அதை ஹீல் பண்ற வேலை, முக்கியமான வேலையும் இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் பாக்குது. இது ஈஸ்ட்ரோஜன் மட்டும் இல்ல, ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா, கரு உற்பத்தி ஆயிருச்சு அப்படின்னாலே அந்த கருவை வளர்க்கறதுக்கு முக்கியமான ஹார்மோன் பார்த்தோம்னா ப்ரொஜெஸ்ட்ரான் தான். இதே கரு உற்பத்தி ஆகல அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் உடனே சுரப்பு குறைஞ்சிருது. இப்போ இந்த பல காரணங்கள் இதுல இருக்கு. இப்போ இதுல என்னென்ன தொந்தரவுகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்பப்பையில மாதவிடாய் காலங்கள்ல என்னென்ன தொந்தரவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அமினோரியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். அதாவது இந்த மாதவிடாய் அப்படியே ஆப்சென்ட் ஆயிடுது. அதாவது திடீர்னு நமக்கு அது மாதவிடாய் வராம இருக்கும். ஸோ அது லாங் டைமாவும் இருக்கும், ஷார்ட் டைமாவும் இருக்கும். நம்ம அது ஒவ்வொருத்தருடைய உடம்பு கண்டிஷன், அவங்களுக்கு இருக்கிற தொந்தரவுகளை பொறுத்து அது மாறும். இது எப்பெல்லாம் இந்த கண்டிஷன் வரும் அப்படின்னா, எமோஷன்ஸ்ல ரொம்ப சடனா ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறப்பையோ, இல்ல ஒபிசிட்டினால, அதாவது உடல் பருமன் அதிகமா இருக்கும் போது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலலாம் இந்த கண்டிஷன் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒலிகோமெனோரியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். இது என்ன அப்படின்னா, மாதவிடாயே ரொம்ப தள்ளி போகும், இல்லைன்னா ஒரு அந்த ரத்தப்போக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த கண்டிஷன் ஒலிகோமெனோரியா கண்டிஷன். இது எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னா, ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து 1 or 2 years வரைக்கும் சுத்தமாவே இந்த மென்சுரேஷன் இருக்காது. அப்படி இருந்தாலும் ரொம்ப லைட்டா ஃப்ளோ இருக்கும். இது காமன். இது இல்லாம ஒரு சிலருக்கு நோய் நிலையில இந்த கண்டிஷன் எப்படி வரும் அப்படின்னா, PCOS இருக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கும். இது ஒரு 35 to 40 days அதுக்கப்புறம் இந்த மென்சுரேஷன் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது ரொம்ப ஃப்ளோ கம்மியா லைட்டா தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு ஓவர் ஃப்ளோ, அதாவது பெரும்பாடுன்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதாவது 28 to 30 நாளைக்குள்ள கரெக்டா வந்துடும். ஆனாலும் அந்த ஃப்ளோ, அந்த 3 to 5 days என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது, அதிகமான ரத்தப்போக்கு இருக்கிறது. இது என்னென்ன கண்டிஷன்ஸ்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும், ஓவரியில ஏதாவது சிஸ்ட் இருந்துச்சுனாலோ, இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுனாலோ, இல்ல டயபெட்டிக் இருந்துச்சுனாலோ இந்த கண்டிஷன் ஃப்ளோ அதிகமா இருக்கும். இது இல்லாம மெட்ரோஜியா கண்டிஷன் இருக்கு. இது என்ன அப்படின்னா, ஒரு
28 to 30 days அப்படின்னா அதுக்குள்ள வந்துடும். ஆனா வந்தா அந்த ஃப்ளோ வந்துட்டு 3 to 5 days இல்லாம ஒரு 10 days வரைக்கும் அந்த ரத்தப்போக்கு இருக்கிறது, இல்லைன்னா 12 நாள் 15 நாள் வரைக்குமே வந்துட்டு இருக்கிறது. இப்போ இப்படி இந்த மாதிரி கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 12 நாள் இருக்குது, 15 நாள் இருக்குன்னா அடுத்த மறுபடியும் ஒரு 15 நாள்ல உங்களுக்கு அந்த சைக்கிள் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படின்றப்போ அடிக்கடி நமக்கு அந்த மென்சுரேஷன் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு மெட்ரோஜியா. இது எதனாலலாம் வருது அப்படின்னா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. பதட்டம், பயம், குழப்பம், இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்லயோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலயோ ஏதாவது லீஷன், அதாவது காயம், புண்ணு மாதிரி அந்த கர்ப்பப்பை வாயில வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகுறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கண்டிஷன் வந்துட்டு வருது. இது இல்லாம டிஸ்மனோரியான்னு சொல்லக்கூடிய பெயின்ஃபுல் மென்சுரேஷன், அதாவது பெயின் ஜாஸ்தி இருக்கும், அடி வயிற்றுல இருக்கும், இடுப்பு பகுதியில் இருக்கும், கை கால் உடல் வலிகள் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன், இது வந்துட்டு காமன். இது இல்லாம நோய் நிலைகள்ல எப்படி பெயின், என்னென்ன ரீசன்னால பெயின் ஜாஸ்தி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, ஓவரியில ஏதாவது நீர் கட்டிகள் இந்த மாதிரி சிஸ்ட் இருக்கும் போதோ, கர்ப்பப்பைகள்ல கட்டி இருக்கும் போதோ, ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகும் போதோ, இல்லைன்னா காப்பர்டி போன்ற டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணும் போதோ இந்த பெயின் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. அடுத்து லிகோரியான்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல். இது பொதுவா பீரியட்ஸ் ஆகுறதுக்கு ஒரு 3 to 5 days பிஃபோர் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு காமன் தான் இது வர்றது. ஸோ ஆனாலுமே ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அது அவங்களுடைய உடம்பு வாகு, அவங்களுக்கு பாடி ஹீட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு காமன். இந்த பாடி ஹீட் இருக்கிறவங்க ஆயில் பாத் எடுக்கும் போது அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய ஆரம்பிச்சிடும். இதோட இல்லாமல் இரிட்டேஷன், ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜாஸ்தியாக வந்துட்டு இந்த வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கிறது. அதனால அந்த வெஜைனால ஒரு இரிட்டேஷன், இச்சிங், அரிப்பு இருக்கும், ஸ்மெல் இருக்கும். இது இல்லாம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னாலையுமே வந்துட்டு இந்த வெள்ளைப்படுதல் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான மெடிசின்ஸ் எடுக்கும் போது இது நல்லாவே வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லா தொந்தரவுகளுக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆசனங்கள் நிறைய இருக்கு. ஸோ இப்போ அந்த ஆசனங்கள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா ஒரு மாசத்துலயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பீரியட்ஸ் முடிச்சு நீங்க ஒரு செட் பண்ணும்போது அடுத்த பீரியட்ஸ் டைம்லயே உங்களுக்கு நல்லாவே ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கான ஆசனங்களை பார்க்கலாம். இந்த ஆசனங்கள் எல்லாமே உங்களுடைய லிமிட்ஸ் பொறுத்து, அதாவது இவ்வளவுதான் தூக்க முடியும், இவ்வளவுதான் பெண்ட் பண்ண முடியும், இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லிமிட்லேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸில் நல்லா வரும். ஸோ பிகினர்ஸு உங்களுடைய லிமிட் பொறுத்து பண்ணிக்கோங்க. இந்த சக்கராசனாவை யாருக்கு பண்ண முடியுமோ, ஆல்ரெடி ப்ராக்டிஸில் இருக்கீங்களோ அவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு கைடன்ஸோடு நீங்கள் போட்டுக்கலாம். மற்ற யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம், மற்ற ஆசனாஸை நீங்கள் போட்டுக்கலாம். யோனி முத்ரா இதுக்கு ரொம்பவே வந்துட்டு பலனளிக்கக்கூடியது. மூச்சு பயிற்சிகள்னு பார்க்கும்போது நாடி சுத்தி பிராணாயாமம், சீத்தலி, பிரம்மரி உங்களுக்கு ஒரு ஈஸியானது. நமக்கு டைம் தேவையில்லை, நம்மளா வந்துட்டு மெனக்கட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கண்டினியூஸா ஒரு 6 months எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க தொந்தரவுகள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே மேனேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க இதை கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது கர்ப்பப்பைகள்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுமே வந்துட்டு என்ன ஆகாதுன்னு ஹீல் ஆக ஆரம்பிக்கும்.
டெய்லி ஒரு பெரிய நெல்லிக்காய், இது நீங்க அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜூஸாவே எடுத்து சாப்பிடலாம். இதே மாதவிடாய் காலங்கள்ல இது 1 ஸ்பூன் ஆக்கிக்கலாம். யூரின் போற மாதிரி போகும். உள்ள கழிவுகள் கசடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கிளீன் ஆக ஆரம்பிச்சிடும்.